Taste the Daily. தென்காசி மாவட்டம் சீவநல்லூர் அருகே குளவி தாக்கி முதிய தம்பதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீவநல்லூர் பகுதியில் உள்ள கோயிலில் அன்னதானம் சாப்பிடுவதற்காக அப்பகுதி பொதுமக்கள் சென்றபோது தென்னை மரத்தில் இருந்த குளவிகள் தாக்கியதில் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகப்பிள்ளை மகாராசி தம்பதி உடல்நலம் பாதித்து உயிரிழந்தனர். குளவி தாக்கியதில் காயமடைந்த மேலும் 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சி மாவட்டம் புத்தானத்தம் பகுதியில் விபத்துகளை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் இருந்து திருச்சிக்கு சுற்றுலா சென்ற வேன் ஒன்று புத்தானத்தம் மையம்பட்டி பிரிவு சாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் இப்பகுதியில் தடுப்புகள் அமைக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினரை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்னைக்கு காலையில் ஒரு 5 மணியை போல் ஒரு 407 ஈச்சர் வண்டி அப்செட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 13 பேர் அடி ஆகிட்டாங்க. அது அடிக்கடி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அது இது பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன வழி அது பாருங்கள். நெடுஞ்சாலைத்துறைக்கு அதுதான் முக்கியமான கோரிக்கை. 6-7 டைம் கோரிக்கை வச்சுட்டான். இதுக்கு முன்னாடி கல் வண்டி, பெரிய கல் வண்டி ஒன்று சாஞ்சிருச்சு, தக்காளி வண்டி, டூவீலர் அடிக்கடி டூவீலர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குண்ணே. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கட்டி முடிக்கப்பட்ட சுகாதார வளாகம் நீண்ட நாட்களாக பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அட்டவாடி பகுதியில் மத்திய நிதிக்குழு மானியம் மூலம் சுமார் 5 லட்சம் மதிப்பில் புதிய சமுதாய சுகாதார வளாகம் கட்டி முடிக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் பராமரிப்பின்றி புதர்மண்டி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என தெரிவித்துள்ள மக்கள் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் அலட்சிய போக்கிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர்.